எந்த வகையான பைல்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு சிவியரா இருந்தாலும் சரி, நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து மருந்து மாத்திரை எடுத்து சரியாகலன்னு சொன்னாலும் சரி, இவருடைய மருந்து எடுத்தா சரியாகும்னு சொல்றாரு. இவர் போய் சொல்ல மாட்டாரு. இதேதான் இந்த வீடியோவுல முழுமையா பேச போறாரு. அதனால பைல்ஸா ஆபரேஷன் பண்ணாலும் திரும்ப திரும்ப வருதா, யோசிக்கவே வேண்டாம். இந்த வீடியோ முக்கியமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பைல்ஸ் மட்டும் இல்ல, மலச்சிக்கல் இருக்கிறவங்க, குடல்ல பிரச்சனை இருக்கவங்க, அல்சர் இருக்கவங்களுக்கு கூட இது கேட்கும். முழுமையான தகவல் வீடியோல போய் பார்த்தா தானே சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நிறைய பேருக்கு பைல்ஸ்ல எத்தனை வகை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு 9 வகை இருக்கு. நிறைய பேருக்கு பைல்ஸ் வந்துருச்சு, நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆப்ரேஷன் பண்றாங்க. ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்றாங்க. பல வருஷமா ஒரு சிலருக்கு பைல்ஸ் இருக்கு, கண்டுக்கவே இல்லை, அது ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றாங்க. பாத்ரூம் போனா வெளியே ஒரு கட்டி மாதிரி வந்து போகுது, இல்ல ஒரு சின்ன குண்டு மாதிரி வந்து போகுது, உள்ளத்தனெல்லாம் உள்ள போயிடுதுன்னு சாதாரணமா சொல்றாங்க. ஒரு தோல் மாதிரி வெளியே வருதுன்னு சொல்றாங்க. இந்த பைல்ஸுக்கு எத்தனை வருஷம் இருந்தாலும் உங்ககிட்ட நான் மருந்து சாப்பிட்டா போதும்னு சொல்றீங்கல்ல, இது எப்படி சாத்தியம்? முதல்ல பைல்ஸ் வர்றதுக்கான காரணங்களை ஒரு நோயாளி தவிர்க்கணும். என்னன்னா சில பேருக்கு தவிர்க்க முடியாது. ஒரு நாளைக்கு 65 கிலோமீட்டர் நான் பைக்லயே சுத்துறேன், பைனான்ஸ் வசூல்ன்றாரு, அவருக்கு பைல்ஸ். அதே சமயம் சிட்டிங் ஒர்க், கம்ப்யூட்டர்லயே உட்காந்து நாள் பூரா வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு பைல்ஸ். டெய்லரிங் மிஷின் உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, பொழுதுக்கும் உட்காந்து தான் வேலை, அவங்களுக்கு அதான் தொழில், அதான் வருமானம், அதான் வாழ்க்கை. அப்போ உட்காந்துட்டே இருக்காங்க. அப்போ மூலத்தில் சூடு கிளம்புது. இது மாதிரி பண்ணும்போது மூலத்தில் சூடு அதிகமாகி அந்த இடத்துல கொதிச்சு போகுது. அந்த மூலத்தில் ஏற்கனவே அங்க வெப்பம் அதிகமா தான் இருக்கும். அப்ப மேலும் மேலும் வெப்பம் அதிகமாகும் பொழுது அந்த தசைகள் பாதிக்கப்படுது. அதுக்கடுத்து ரிட்டர்ன் பிளட் போறதுக்காக மேலிருந்து கீழே இதயத்திலிருந்து இறக்குற ரத்தம் மீண்டும் திரும்பி மேலே ஏறணும். அந்த ரத்த குழாய் 3 இருக்கு, அந்த பெருங்குடலுடைய முடிவில் இருந்து தொடங்குது. அதுல ரிட்டர்ன் பிளட் ஏறது என்னன்னு வெரிகோஸ் மாதிரி ஆயிடும். அது சுரு இப்படியே பெருசாகி அப்போ பெருசாகி உப்பிக்கும். அப்ப அந்த உப்பிக்கும் போது அது பைல்ஸ். அதுல சில சமயம் அது உடைஞ்சு ரத்தமும் வந்துடும். இந்த மாதிரி இதனால வரும். சிலருக்கு வந்து வறட்சி அதிகமாகி தண்ணி சரியா குடிக்காம பழங்களே சாப்பிடாம வறட்சி அதிகமாகி வெடிச்சுக்கும். அந்த வெடிப்பில் இருந்தும் ரத்தம் வரும். வெடிப்பு மோசன் போகும்போது உயிர் போற மாதிரி வலிக்கும். அந்த மாதிரி இப்படி பைல்ஸ்ல ஒரு அதான் 9 வகையான மூலத்துல ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். அது எதுவா இருந்தாலும் ஒரே மருந்து நல்லா ஆகணுங்கிறதுக்காக தான் சித்தர்கள் வந்து சொன்ன கருத்துக்கள் எடுத்து நாம நவமூலத்துக்கும் ஒரே மருந்தா ஒரே செட்டு, அவ்வளவுதான். இந்த செட் அப்படியே கொடுத்துருவேன், 15 நாள் நல்லாயிடும், அவ்வளவுதான். அதுக்கு எதுன்னா மூலத்துக்கான மூல குடோரிலேயும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து உள்ளுறுப்புகள்ல போய் வெப்பத்தை தணிச்சு அந்த மூலத்துக்கான காரணங்கள், கட்டிகள் அல்லது வெடிப்பு, நரம்பு பலவீனம், இதுகள் எல்லாம் இதுவும் சரி பண்ணும். கூடவே இந்த 2 மாத்திரை இருக்கு. இந்த மருந்து இது நவமூல மாத்திரை, இது வந்து திரிபலா பூக்குள். இது வந்து இந்த 2ம் சேர்ந்து முறையா பலப்படுத்தி விட்டுரும், குடலை பலப்படுத்தி விட்டுரும். அப்போ அது பிளெக்சிபிலிட்டி உருவாக்கினது. முக்கியமான தேவை என்னன்னா பிளெக்சிபிலிட்டியான மூலம் இல்லையே. பிளெக்சிபிலிட்டி மூலம் எந்த அளவுக்கு கட்டியா போதோ அந்த அளவுக்கு இடம் கொடுத்து வழி கொடுத்தா மூலம் இல்லையே. வழி இல்லாம அடைச்சு சுருங்கிருச்சுன்னா மூலம் அது வெடிக்குது அல்லது பிரியுது. அதனால அதை இந்த மருந்து சரி பண்ணு. அதுக்கப்புறமா கட்டியா இருக்கும் அந்த கட்டிகளுக்கும், அப்புறம் அந்த உள் 3 நரம்பு இருக்குன்னு சொன்னேன், 3 நரம்பு, அந்த நரம்புகளுடைய வெரிகோஸை சரி பண்றதுக்கு இது ஆமா நரம்புகளை முறைப்படுத்தி அதை வந்து சுருக்கி ரத்த ஓட்டத்தை ரிட்டர்ன் அனுப்பி பண்ணிடும். ஒன்னிலும் இந்த ஒவ்வொரு மூல நோயும் அடிக்கடி வருதுன்னு சொல்றவங்க சர்வாங்காசனம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இந்த மருந்து சாப்பிட்டுட்டு சர்வாங்காசனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரிட்டர்ன் பிளட் எல்லாம் கரெக்டா வந்துடும். வெரிகோஸும் வராது, இந்த மூலமும் வராது. அவங்க கரெக்டா இருக்கணும். சூடு உண்டாக்கும்படியான உணவுகளை தவிர்க்கும். முதல்ல கோழி சாப்பிட்டா மூலம் வந்தே தீரும். மூல நோய் உள்ள கோழி இல்ல, எந்த அசைவமும் மூல நோய் வந்த பிறகு சாப்பிடக்கூடாது. இப்போ நாங்க தான் சொல்லிட்டு இருந்த சித்த மருத்துவர்கள், இப்போ ஆங்கில மருத்துவர்களும் பார்த்தாங்க, எல்லாம் பார்த்து போட்டு என்ன இவன் மறுபடியும் வர்றான் ஆப்ரேஷன் பண்ணாலும் அப்படின்ட்டு பார்த்துட்டு அவங்களும் நல்ல மருத்துவர்கள் இப்போ நீங்க அசைவம் இனிமேல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க, வந்து சொல்றாங்க. டாக்டர் கூட சொன்னாருங்க அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருங்க. நீங்க மூல நோய் வந்துருச்சுன்னா அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க, அந்த சத்துக்களை முட்டையில் எடுத்துக்கங்க, அல்லது வேறு பல நிறைய பன்னீர் இருக்கு, எவ்வளவோ இருக்குது புரோட்டீனுக்கு, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கணுமே ஒழிய அசைவம் சாப்பிடணுங்கிற ஆசை அறவே விட்டுறணும். கோழியும் ஆடு மாடு எல்லாம் சாப்பிட முட்டை எடுத்துக்கலாம், முட்டை எடுத்துக்கலாம். காலையில 2 முட்டை எடுத்தா புரோட்டீன் கிடைச்சிடும். அது ஒன்றும் பெரிய சூடு பண்ணாது, அது நல்ல சத்து, தேவையான அளவு சிறு கொழுப்பும் இருக்குது, மூட்டுக்களுடைய அசைவுக்கு அந்த கொழுப்பு பயன்படும், அதை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி அசைவம் எடுத்துட்டா பைல்ஸை குணப்படுத்தினாலும் மீண்டும் வரும்.
அதனால அவங்க உணவுல சரியா இருந்துக்கணும். அப்புறம் அந்த நடைப்பயிற்சி எல்லா நோயாளிக்கும் இதாங்க. சுகர்ல இருந்து சாயங்காலம் 3/4 மணி நேரம் நடந்தா நிறைய நோய் போயிடும். அது செய்யணும். நோய் வராம தடுக்கும் முறையில் அவங்க பண்ணிக்கணும். அவங்களும் அதுலயும் கரெக்டா இருக்கணும். அப்புறம் பச்சை மிளகாயும் கத்திரிக்காயும் கொஞ்சம் மூல நோய் உள்ளவங்களுக்கு தொந்தரவு பண்ணும். மூலம் இருக்கிறவங்களுக்கு அது மூல நோய் வர வைக்காது. மூல நோய் இருந்தா அந்த ரெண்டும் தொந்தரவு பண்ணும். அந்த ரெண்டும் ஆகாது. இப்படி உணவு கட்டுப்பாடு இருக்கணும். புளி ஒரு அளவோட வைக்கணும். காட்டில் கொள்வது புளி, வீட்டில் கொள்வது புளி. அதை கொஞ்சம் இவ்வளவு வச்சுக்கணும். இவ்வளவு வச்சுட்டோம்னா அவ்வளவுதான், எல்லா நோயும் வந்துடும். அசிடிட்டி வந்துடும், அல்சர் வந்துடும், பைல்ஸ் வந்துடும், என்னென்னமோ வரும். அதனால புளி அளவோட வச்சுக்கணும். அதனால புளி வேணும், ரொம்ப அவசியம் புளி. அப்போ ஹார்ட் பிரச்சனை வராது, ஜீரணம் நல்லா ஆகும், கல்லீரல் நல்லா இயங்கும். ஆனால் அதை லிமிட்ல வச்சா நல்லது செய்யும். இப்போ புளிச்சோறு புளிக்குழம்பு ஆசையாக ஊற்றி அடிக்கிறதெல்லாம், ரசத்துலையும் புளி நிறைய புளிக்குழம்பையும் வச்சு பூரா சாப்பிட்டு அடிச்சு கிளப்பீரும் உள்ள. அப்புறம் அவ்வளோதான். இது நிறைய பெண்கள் தான் புளி விரும்புறாங்க, நிறைய ஆம்பளை அதிகமாக புளி விரும்புறாங்க. இந்த பெண்கள் பார்த்தா புளிச்சோறு புளிக்குழம்பு புளியோதரை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதுலயும் ஒரு சாரார் பார்த்தாச்சுன்னா புளியோதரை செஞ்சு சாப்பிட்றதுல கெட்டிக்காரவங்க. பார்த்தா அதுக்கு ஒரு ஐயரமா வீட்டுல போய் ஒரு நாள் சாப்பிட்டு நான் தான் போடுவேன் அப்படி, நான் போட்டுக்கிறேன் விடுங்கன்னு, நான் தான் போடுவேன் அப்படி எடுத்து அள்ளி போட்டாங்க புளியோதரைய. சாப்பிடவும் முடியல, ஒரு வாரம் அழிச்சிருங்க. அந்த மாதிரி புளியினால வர்ற பிரச்சனை பெருசு. நீங்களும் மாட்டிக்கிறீங்க. அதனால சில கட்டுப்பாடுகளோட வாழணும். பைல்ஸ்னா என்ன ஆகாது, அது கூடாது. பைல்ஸ்னா என்னென்னலாம் பண்ணணும், சர்வாங்காசனம் பண்ணணும், கொஞ்சம் சூடு இல்லாத உணவு சாப்பிடணும், நைட் 9:30 போய் தூங்கணும். தூக்கத்துக்கு அடுத்து சூடு ஏற்றுனா என்ன ஆகும்? அந்த மாதிரி நிறைய உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும் பயிற்சிகளையும் நடைமுறை வாழ்க்கையை சமப்படுத்திட்டு இந்த பிஸா பர்கரு அது இது. இப்போ பேல்பூரி சாப்பிட்டு ஒருத்தர் 40 நாள் வயிற்று போயிட்டு கிடந்தான். பேல்பூரி சாப்பிட்டு எங்கேன்னா ஒரு டிச்சுக்கு பக்கத்துல வண்டியை நிறுத்திட்டு பேல்பூரி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சரி, அவன் எந்த டிச்சு தண்ணியுமோ அந்த ஊற்றி கொடுத்தான்னு தெரியல. தின்னுவோட்டு 40 நாள் வயிற்று போக்கு, பார்த்தா ஸ்டமக் இன்ஃபெக்ஷனு. அப்புறம் நான் சொன்னேன், நம்ம மருந்துல உடனே முடியாதுப்பா, ஒரு நல்ல டாக்டர் பாரு, அவங்க இது கிருமிக்கு மருந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி அவர் நார்ஃப்ளோஸ்டிஜெட்னு ஒரு மாத்திரை கொடுத்துருக்காரு. அதை சாப்பிட்டு தான் அவனுக்கு கண்ட்ரோல் ஆகி ஆள் நேரா நின்னான். அதுக்கப்புறம் நம்ம மருந்துகளை குடிச்சா வெட்பாலை அரிசி சேர்ந்த மருந்துகளையும் சுண்டவத்தல் சூரணத்தையும் கொடுத்து அவனை உடலை பலப்படுத்தி விட்டோம். சரிதான். அந்த மாதிரி உணவினால் நிறைய வருது. கண்டதை வாங்கி திங்கக்கூடாது ரோட்டு கடையில் போய். அது ஏதோ சுத்தமாகவும் சுகாதாரமாக இருக்கிற இடத்துல அது தேவையான ஒரு பொருளை சாப்பிடலாம். சில இதில் ஒரு சில சாப்பிட்டு பார்க்கல, எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு நினைச்சா ஒரு நாள் சாப்பிட்டு விட்டுருங்க, வாசமா என்னைக்காவது. அது என்னன்னு தான் தெரிஞ்சுக்கணும். அதவே பழக்கப்படுத்திக்கிறது. தினம் போய் பிஸா சாப்பிட்றது, தினம் பர்கர் சாப்பிட்றது, இந்த மாதிரி இதெல்லாம் ஆகாது. அந்த மாதிரி உணவுகளை சரி பண்ணிட்டு இந்த மருந்து காலையில மூலக்கூடு லேகியமும் 2 மாத்திரையும் பாலில் சாப்பிட்டுக்கணும். லேகியத்தை மென்னு தின்னுட்டு 2 மாத்திரை பாலில் சாப்பிட்டுக்கணும். உணவுக்கு பிறகு இந்த மாத்திரையை மோரில் சாப்பிட்டுக்கணும். இரவு படுக்கும்போது சுகபேதி இவ்வளவு சாப்பிட்டுட்டு வெந்தனி குடிச்சிட்டு தூங்கிடணும். 15ஆவது நாள் ஃபுல் கியூர், நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கு மேல வேண்டியது இல்லை. அதுக்கு மேல யாருக்கு வேணும்னா ரொம்ப அதே தொழிலா என்னதான் பண்ணாலும் 45 கிலோமீட்டர் பைக்ல சுத்தணுங்க, அப்புறம் உட்கார்ந்து தொழில் அப்படிங்கிறவங்க ஒரு சிலருக்கு மட்டும் மீண்டும் ஒரு முறை கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு மேல தேவையில்லை. மூலிகை மருந்து சரியா இருக்குது. சரியா போயிடும். நான் நடந்ததை தானே சொல்றேன். திரும்பி யாரும் வரதில்லை. ஏன் நண்பர்களே, பைல் சுத்தமா போயிடும். சரிங்களா? அதுக்கும் மேல ஒரு 200-300 கிலோமீட்டர் டிராவல் பண்றேன், பக்காந்து நேக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு 15 நாள் அடிஷனல் தேவையான எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்றாரு. இதை விட வேற என்னங்க சொல்ல முடியும்? அதனால பைல்ஸ் இருக்கா, எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, எத்தனை முறை ஆப்ரேஷன் பண்ணி வருதுனாலும் சரி, எந்த சூழ்நிலை வருதுனாலும் சரி, ஐயா சொன்ன இந்த வழிமுறையில் கடைப்பிடிச்சு இந்த மருந்து எடுத்தீங்கன்னா 15 நாள் சரியாயிடும். வரவே கூடாதுன்ற போது ஐயா சொன்ன வழிமுறையை கடைப்பிடிங்க. இந்த வீடியோ முக்கியமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில உடல் உஷ்ணமா இருக்கு, மலச்சிக்கல் இருக்கு, ஒரு சிலர் பைல்ஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.